මේ වන විට රට පුරා සිදුවෙන වෙඩි තැබීම්, මනුෂ්‍ය ඝාතන, තර්ජනය කිරීම වළක්වා ගැනීමට වත්මන් ආණ්ඩුව தற்போது நாடு முழுவதும் இடம்பெறும் துப்பாக்கி பிரயோகங்கள், மனித கொலைகள், அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் தவறியுள்ளது. அது தொடர்பாக அரசாங்கத்தின் பொறுப்பு குறித்து கீழே உள்ள கேள்விகளை நான் முன்வைக்கின்றேன். இன்று வரை நாடு முழுவதும் இடம்பெறும் துப்பாக்கி பிரயோகங்கள், கொலைகள் தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலைத்திட்டங்கள் போதுமானது அல்ல என அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதா? ஏனென்றால் கடந்த 8 மாதங்களில் 79 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், 52 மரணங்கள் இடம்பெற்றுள்ளது. වෙඩි තැබීම් 79යි මරණ 52යි. විශේෂයෙන් පාතාල කණ්ඩායම් தொடர்ச்சியாக பாதாள குழுக்களுக்கு இடையில் துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெறுகின்றமையினால் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. எப்போதும் கூறுவதைப் போன்று அதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. விசேடமாக இந்த பாதாள குழுக்களுக்கு இடையில் இடம்பெறும் மோதல்களில் ஏற்படும் மரணங்கள் பெரும் எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. இது குற்றவாளிகளின் தேசமாகத்தான் காணப்பட்டது. இதன் சிக்கல் என்னவென்றால் இதனோடு அரசியல் தலையீடு நேரடியாக இருப்பது புலனாய்வு தகவல்கள் ஊடாக தெரிய வந்துள்ளது. போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதன் பின்னர் அந்த அரசியல்வாதிகள் யார் என்று இந்த சபையில் நான் கூற விரும்புகின்றேன். பாதாள உலக செயற்பாடுகளுக்காக ஈடுபடுபவர்கள் முப்படையிலிருந்து தப்பிச் சென்ற நபர்களே. பாதாள உலகத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாம் அவர்களை கைது செய்து வருகின்றோம். இதுவரை 3000 பேர் வரை கைது செய்துள்ளோம். ராணுவ முகாமிலிருந்து பாதாள உலகத்தினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் 1278 ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளோம். இவ்வாறான பல செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம். திட்டமிட்ட குற்றக்குழுக்கள் தொடர்பில் விரைவான மற்றும் பூரண விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 216 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் ஒன்று இடம்பெற்றால் ஓரிரு நாட்களில் அதனோடு தொடர்புபட்டவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வரப்படுகின்றனர். குற்றங்கள் இடம்பெறும் 52 போலீஸ் பிரதேசங்கள் இனங்காணப்பட்டு இருக்கின்றன. அவை உள்ளடங்கும் வகையில் 15 விசேட அதிரடிப்படை குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மாகாணத்துக்கான குற்ற விசாரணை பிரிவை ஸ்தாபிப்பதற்கும் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் தற்போதுள்ள பிரிவுகளை தவிர்த்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, கட்சிகளின் அரசியல்வாதிகளும், முன்னாள் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச ரீதியிலான பிரபல அரசியல்வாதிகள், முன்னணி 10 குற்றக்குழுக்களுடன் நேரடி தொடர்புகளை பேணியிருப்பது தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமைதான் குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம். விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் கேள்விகளை முன்வைத்திருந்தால் திட்டமிட்ட குற்றக்குழுக்களின் உட்பூசல்களினால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் இல்லை. அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. பாதாள உலக உறுப்பினர் ஒருவர் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு கடவுச்சீட்டை வழங்கும் சந்தர்ப்பத்தில் குடிவரவு குடியகலவு திணைக்களத்தின் தற்போது பணிபுரியும் அதிகாரி ஒருவரின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த நபரின் முக அடையாளத்துக்கு வேறொரு நபரின் கைவிரல் அடையாளத்தை வழங்கியுள்ளனர். அது தொடர்பில் சிஐடி நேற்று முன்தினம் விசாரணைகளை ஆரம்பித்தது. போதைப்பொருள் கடத்தக்காரர்களினால் வேறு நபர்களின் பேரும் தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்தி அவர்களின் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது. அதனால் ஒரு நபருக்கு வழங்கும் சிம் அட்டைகளின் எண்ணிக்கையை 5ஆக மட்டுப்படுத்த உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உதவி போலீஸ் அதிபர் சிசி பமுனு ஆராய்ச்சியின் கையடக்க தொலைபேசிக்கு உபாலி சமரக்கோன் எனும் நபரிடமிருந்து தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கொலை செய்வது தொடர்பில் துபாயில் தலைமறைவாகியுள்ள கஞ்சிப்பானை இம்ரான் எனும் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர் பூச சிறைச்சாலையில் உள்ள சிறை கைதியான சமன்குமார் என்பவரை ஐடிஎச் சுத்தா என்பவருக்கு கொலைக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தொலைபேசி அழைப்பு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிரதமருக்கும் மின்னஞ்சல் ஊடாக மரண அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பில் முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. உரிய ஜிமெயில் கணக்கு தொடர்பில் கூகுள் நிறுவனத்திடம் தகவல்கள் கோரப்பட்டுள்ளன. ஐபி இலக்கங்கள் ஜெர்மன் மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்குரியது என்பதால் அதுக்குரிய தகவல்களை சர்வதேச போலீசாரின் ஊடாக பெற்றுக்கொள்ள கோரப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு 114 எனும் அவசர இலக்கத்துக்கு பார்லமெண்ட் உறுப்பினர் சஜித் பிரேமதாசவை இலக்காக கொண்டு ஸ்னைபர் தாக்குதலை லொக்குப்பட்டி என்பவரின் சகாக்களினால் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளன. அது குறித்து விசாரணைகளின் போது முறைப்பாட்டாளருக்கு சகல தகவல்களும் போலியானது என்பதுடன் அழைப்பை மேற்கொண்ட விடயம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அது உண்மையான தகவல் அல்ல என்பதுடன் நபர் ஒருவரை சிரமத்துக்குட்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட போலியான செயல்பாடாகும். කිසියම් පුද්ගලයෙකු අපහසුතාවයට පත් කිරීම සඳහා ලබා දුන් තොරතුරක් බවටත් අනාවරණය වෙලා තියෙනවා.